Hi everyone, public timetable அறிவிச்சிட்டாங்க. சுட சுட இன்னைக்கு வந்துருச்சு காலையில 10:30 மணிக்கு. ஸோ நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கார் அமைச்சர் அவர்கள். ஸோ ப்ராக்டிக்கல் டைம் டேபிள், அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் டைம் டேபிள், 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் டைம் டேபிள். 11th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் கிடையாது. 11th ஸ்டாண்டர்ட் அரியர் எழுதுறாங்க பார்த்தீங்களா, இந்த பேப்பர் ஃபெயில் ஆகிருப்பாங்கள்ல, அவங்களுக்கான ப்ராக்டிக்கல் டைம் டேபிளும் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போது இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு தரேன், இருந்தாலும் நான் சொல்கிறத கவனிங்க, பிளான் எல்லாமே சொல்ல போகிறேன், பார்த்துக்கங்க. ஸோ கடகடன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு முதல் முறை இருந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு, இனி எல்லா வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில். நம்ம சேனலில் எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம், அதுக்காண்டியாவது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு 2000 லைக் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதுக்குன்னு வராமல் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன்னு இல்லை, பண்ணுவேன். ஸோ இப்போது பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் எப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டேட் வாரியாக பார்த்துக்கலாம். டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் எப்போன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 12th வந்து 8ஆம் தேதி, மே மாதம் 8ஆம் தேதி ரிலீஸு, எப்போவுமே இந்த டேட் தான். அரியர் எக்ஸாம் ரிசல்ட் வந்து 11 20ஆம் தேதி மே மாதம். எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து 20ஆம் தேதி, சரிங்களா? 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து 20ஆம் தேதி. அதுக்கப்புறம் நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து 8ஆம் தேதி, ஓகேவா? மே மாதம். ஓகே, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போன்னு பார்த்துடலாம். 9 14க்குள்ளே வைக்க சொல்லியிருக்காங்க 12th. அப்போ February 9 February 14க்குள்ளே அந்த ப்ராக்டிக்கல்லாம் முடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பரவாயில்ல, போன வருஷோட 5 நாளுக்குள்ளே 6 நாளுக்குள்ளே முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 10th வந்து 23ஆம் தேதி 28ஆம் தேதி ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் தான். ஸோ ஏதோ ஒரு நாள் தான் நடக்கும். 23 28க்குள்ளே வைக்க சொல்லியிருக்காங்க. அரியர் எழுதுறவங்க +1 அரியர் எழுதுறவங்க 16 to 21க்குள்ளே வைக்க சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்சிடும் February. இது எல்லாமே February மாதம் தான் ப்ராக்டிக்கல். சரி, எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் பார்த்துடலாம். இப்போது +2 டைம் டேபிள் ஓகே தெரியுதா? +2 டைம் டேபிள் தெரியுதா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாமன் வந்து 10 மணிக்கு தான் காலையில் எக்ஸாமு, 1:15க்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 மணிலேருந்து 10 முடி உனக்கு கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு டைம் தர்றாங்க. அதுக்கப்புறம் 10:10லேருந்து 10:15 முடி வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர் பை தி கேண்டிடேட்ஸ், அந்த ஷீட்டெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க, அப்புறம் சைன் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் 10:15க்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, 1:15க்கு தான் வாங்குவாங்க. பிரச்சனையே கிடையாது, 3 மணி நேரம் எழுதுறதுக்கு சாலிடாக டைம் இருக்குது. அப்போ கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு 10 நிமிஷம் டைம் தராங்க. ஃபஸ்ட்டே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்றாங்க, படிங்க. ஸோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள் அதில். ஸோ 2/3/2026 மண்டே வந்து தமிழ் எக்ஸாம், மற்ற இதர மொழி பாடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேறு எதாவது லாங்குவேஜ் இருக்கும், ஃப்ரெஞ்ச் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தமிழ் வந்து நமக்கு 2/3/2026 மண்டே அன்றைக்கி ஆரம்பிக்குது. ஸோ மார்ச் மாதம் 2ஆம் தேதி. அப்புறம் 2 நாள் கேப் விட்டு 3 நாள் லீவு. 5ஆம் தேதி மார்ச் வந்து இங்கிலீஷு. ஸோ 2 நாள் போதும் இல்லை இங்கிலீஷ்க்கு, ஓகே. அடுத்தது 6, 7, 8 3 நாள் கேப் விட்டு 9ஆம் தேதி மண்டே வந்து கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸு, ஜாகிரஃபி. கெமிஸ்ட்ரிக்கு அக்கௌண்ட்ஸுக்கு 3 நாள் போதுமா? அக்கௌண்ட்ஸ்க்கு ஓகே, கெமிஸ்ட்ரிக்கு 3 நாள் போதுமா? எனக்கு தெரிஞ்சு போதும். சிம்பிள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. 10, 11, 12 3 நாள் கேப் விட்டு 13ஆம் தேதி ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, எம்ப்ளாய்மெண்ட்டி ஸ்கில்ஸு. ஸோ ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ்க்கு 3 நாள் ஓகே. ஃபிசிக்ஸ்க்கு ஓகேவா? ஓகே, 3 நாளாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அடுத்தது 14, 15, 16 3 நாள் திரும்ப லீவு. ஸோ பாருங்கள், கன்சிஸ்டன்சியாக 3 நாள் லீவ் விட்டு மேஜர் சப்ஜெக்ட்டு. 17ஆம் தேதி மேக்ஸு கூட ஜுவாலஜி, காமர்ஸ்க்கு 3 நாள் போதுமா? போதும் தான் நினைக்கிறேன். போதுமா இல்லைன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸு, டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டிசைனிங்கு, ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர் சயின்ஸு, நர்சிங்கு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க பிடிஎஃப்பில். ஸோ மெயின் எக்ஸாம் காமர்ஸும் மேத்தமேட்டிக்ஸ். மேக்ஸுப்பா பார்த்துங்க. 17ஆம் தேதி 3 நாள் போதுமா? 14, 15, 16 3 நாள் தான். ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு 3 நாள் போதுமா? எல்லாமே நம்ம அனாலிசிஸில் பார்ப்போம். அதாவது இதை பற்றி விரிவாக்கமாக வீடியோ போடுவோம். 23/3/2026 கிட்டத்தட்ட 5 நாள் கேப் விட்டு பயாலஜி, பிரச்சனையே கிடையாது. அப்போது கம்ப்யூட்டருக்காரங்களுக்கு கடைசி எக்ஸாம் தான் கம்ப்யூட்டர். கடைசி எக்ஸாம் கம்ப்யூட்டர் 26ஆம் தேதி 8 நாள் லீவு. மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே கம்ப்யூட்டர் எக்ஸாம் வருது. யாருக்கு? கம்ப்யூட்டருக்காரங்களுக்கு. அப்போ அந்த கம்ப்யூட்டருக்காரங்களுக்கு 8 நாள் லீவு. பயாலஜிக்கு வந்து 5 நாள் லீவு. போதும். அப்போ 23/3/2026 மண்டே வந்து பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேக்ஸ் அன்னைக்கு தான். ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ்க்கும் லீவ் 5 நாள் இருக்குது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸு, பேசிக் சிவிலு, பேசிக் ஆட்டோமொபைல், பேசிக் மெக்கானிக், டெக்ஸ்டைலு, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டு. இது 26 வந்து தேர்ஸ்டே லாஸ்ட் எக்ஸாமாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி, எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, ஹோம் சயின்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், நர்சிங்கு, ஒகேஷனல் குரூப், ஸ்டாட்டிக்ஸு, இதெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ மெயினான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு. 8 நாள் லீவு.
யாரெல்லாம் பிஸ்னஸ் மேக்ஸோ நடுவில் 23ஆம் தேதி இருக்கும். யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜியோ 5 நாள் கேப்பு, யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸோ 8 நாள் கேப்பு. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு 10th டைம் டேபிள் பார்த்துடலாம். 11th வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அது வந்து அரியர் டைம் டேபிள் பார்த்துக்கோங்க, நான் வந்து கொடுத்துட்றேன் கீழே. அவங்களுக்கு வந்து 3ஆம் தேதி ஆரம்பிக்குது தமிழ், 6ஆம் தேதி இங்கிலீஷு, 10ஆம் தேதி கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸு, 12ஆம் தேதி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, 18ஆம் தேதி வந்து ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் லீவெல்லாம் இருக்குது. 24ஆம் தேதி மேக்ஸும் காமர்ஸும், 27ஆம் தேதி பயாலஜி பிஸ்னஸ் மேக்ஸ். ஸோ இது 11வது அரியர் எக்ஸாமுக்கு. அதுக்குன்னு 11வது பப்ளிக் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. 10th ஸ்டாண்டர்ட் பாருங்கள், காலையில் 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது, மத்தியானம் 1:15 முடிக்குது. அதே தான் 10 மணி டு 10:10 முடி உங்களுக்கு 10 நிமிஷம் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு டைம் தர்றாங்க. 10:10லேருந்து 10:15 முடி வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட சைன் வாங்குவாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அவங்களும் வெரிஃபை பண்ணுவாங்க. 10:15 எழுத ஆரம்பிச்சிடுறீங்க, 1:15 எக்ஸாம் விட்டுறாங்க. இப்போது 3 மணி நேரம் உங்களுக்கு சாலிடாக கிடைக்குது. கொஸ்டின் பேப்பர் படிக்கிற 10 நிமிஷம் டைம், அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். 11/3/2026 வெனஸ்டே அன்றைக்கி 11ஆம் தேதி இந்த வருஷம் ஆரம்பிக்குது தமிழ் இதர பாடங்கள். தமிழ் மற்றும் இதர பாடங்கள்னால் தமிழ் அப்படிங்கிறப்போ இதர பாடங்கள் மலையாளமாக இருக்கலாம், ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், ஸோ எது வேணால் சான்ஸ்கிரிட்டாக இருக்கலாம், ஸோ என்ன எக்ஸாம் வேணாலும் இருக்கலாம். ஸோ தமிழ் மற்றும் அந்த பாடங்கள். 16/3/2026 மண்டே இங்கிலீஷ். அப்போ இங்கிலீஷ்க்கு எத்தனை நாள் லீவு? கிட்டத்தட்ட 12, 13, 14, 15 4 நாள் லீவு போதுமா? இங்கிலீஷ் ரொம்ப அதிகமாக இல்லை. அடுத்த மேக்ஸுக்கு 16ஆம் தேதி தான் இங்கிலீஷு, 25ஆம் தேதி வெனஸ்டே தான் மேக்ஸு. அப்போ 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 கிட்டத்தட்ட 8 நாள் லீவுங்க. 8 நாள் லீவு மேக்ஸு. ஆஹா. அடுத்த 30ஆம் தேதி 4 நாள் கேப் விட்டு சயின்ஸு. 30ஆம் தேதி மண்டே சயின்ஸு. அதுக்கப்புறம் 31 ஆமாம் இருக்குது 31, 1, 2 3 நாள் கேப் விட்டு சோசியல். ஸோ 3 நாள் கேப் விட்டு சோசியலுக்கு 3 நாள் போதும். ஸோ அடுத்தது ஆப்ஷன் லாங்குவேஜ் லாஸ்ட் எக்ஸாம், அதுக்கு ஒரு 3 நாள் கேப் விட்டு ஆப்ஷன் லாங்குவேஜ்னா யாராவது இந்த ஆப்ஷன் லாங்குவேஜ் இருப்பாங்களா, அதுக்கு தான். மித்தபடி 5 எக்ஸாமுக்கான டைம் டேபிள் சூப்பராக இருக்குது. லீவெல்லாம் எப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். இந்த டைம் டேபிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். +2 and 10th நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த பப்ளிக் பிளான் வந்து என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். இதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லீவெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைம் டேபிள் ஓகேவா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் டைம் டேபிள் ஓகேவான்னு சொல்லுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.